Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. தெய்வீக திருக்கல்யாணமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை இன்றைய தினம் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மதுரை மாநகரத்திற்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், தெய்வீக திருக்கல்யாணம் ஒன்றல்ல 3 திருக்கல்யாணங்களை கண்ட பூமி இந்த மதுரை மாநகரம். தெய்வானைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடந்த இடம் திருப்பரங்குன்றம். அழகர் மலையிலே சுந்தரராஜ பெருமாளுக்கும் கல்யாண சுந்தரவல்லி நாச்சியாருக்கும் திருமணம் நடந்த இடம் அழகர் மலை. 3வது இந்த மதுரை மாநகரத்திலே மீனாட்சியின் திருக்கரங்களை பற்றினார் சுந்தரேஸ்வர பெருமான். இப்பேற்பட்ட பெருமை கொண்ட இந்த புண்ணிய பூமியிலே இந்த புனிதமான திருக்கல்யாண வைபவத்தை இன்றைய தினம் உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் தந்தியின் நேரலை வாயிலாக தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு திருக்கல்யாணத்தை தரிசிப்பது என்பது நமக்கெல்லாம் ஒரு பேறு இருந்தால் மட்டுமே இந்த வைபவத்தை தரிசிக்க முடியும். அன்னை மீனாட்சி அவதரித்தது இந்த திருநகரத்திலே. எப்படி இந்த புராண நிகழ்வு நிகழ்ந்தது என்று சொன்னால், மலையத்து வஜ பாண்டியன் என்பவன் மதுரையை ஆண்ட ஒரு மன்னன். மதுரை மாநகரத்திலே பாண்டியர்கள் கோலோச்சி காணப்பட்டார்கள். இந்த மலையத்து வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் திருமணம் நடந்தது. இந்த காஞ்சனமாலை, காஞ்சனம் என்று சொன்னால் தங்கம் என்று பொருள், மாலை என்றால் கழுத்திலே அணிந்து கொள்வது. தங்கத்தை மாலையாக அணிந்து கொண்டவள் என்பதற்காக காஞ்சனமாலை என்று சொல்வார்கள். இவர்களுக்கு நீண்ட நாட்களாக புத்திரப்பேறு இல்லை. ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசன் என்று சொன்னால் அவனுக்கு எதில் ஆசை என்று சொன்னால், தனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும், அவன் இளவரசனாகி அரசனாகி இந்த நாட்டையே ஆள வேண்டும் என்று விரும்புவான். அதுபோல மலையத்து வஜ பாண்டியனும் ஒரு மகன் வேண்டி பிரார்த்தனை செய்தான். எதுவும் பலிக்கவில்லை. இறுதியிலே ஒரு யாகத்தை மேற்கொண்டான். புத்திர காமிஷ்டி யாகம் என்று சொல்வார்கள். அந்த யாகம் நடத்துகிற போது அந்த யாக தீயில் இருந்து 3 வயது சிறுமியாக அன்னை பராசக்தி மீனாட்சியாக அவதாரம் செய்தாள். அந்த 3 வயது சிறுமி தீயில் இருந்து வெளியே வந்ததுமே மலையத்து வஜ பாண்டியன் மடியிலே அமர்ந்து கொண்டாள். அந்த மீனாட்சியை ஆறத் தழுவிக் கொண்டான். அப்போது ஒரு அசரீரி வாக்கு எழும்பியது. இந்த மீனாட்சிக்கு 3 தனங்கள், அதாவது 3 மார்பகங்கள் காணப்படும். இவள் எதிர்காலத்திலே யாரை மணந்து கொள்ளப் போகிறாளோ அந்த மணாளனை பார்க்கின்ற போது 3வதாக நடுவிலே இருக்கின்ற மார்பகமானது மறைந்து போகும். அன்னை பார்வதி தேவியின் அவதாரம் இந்த மீனாட்சி என்கிற அசரீரி வாக்கு காணப்பட்டது. அந்த அசரீரி வாக்கின் தன்மையை உணர்ந்து கொண்ட மலையத்து வஜ பாண்டியன், அன்னை பார்வதியே தனக்கு மகளாக பிறந்திருக்கிறாள் என்று மகிழ்ந்து, ஒரு மகன் தனக்கு இல்லையே என்கிற குறையை இவளை வளர்த்து அவற்றையெல்லாம் நீக்கிக் கொண்டார். ஒரு மகனாக இருந்தால் என்ன, மகளாக இருந்தால் என்ன, பெற்றவர்களை காக்க வேண்டும், நாட்டிற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு முடிந்த நல்லனவற்றை செய்ய வேண்டும். இதில் ஆணென்ன பெண்ணென்ன. அந்த வகையிலே இந்த மீனாட்சிக்கு சகலவிதமான வளங்களையும் கொடுத்து, சகலவிதமான போர் பயிற்சிகளையும் கொடுத்து அவளை வளர்க்கிறான். இந்த மீனாட்சிக்கு தடாதகை என்கிற பெயரும் உண்டு. இந்த மீனாட்சி போர் பயிற்சிகளையெல்லாம் ஏற்று வளர்ந்து வருகிற போது ஒரு காலத்திலே மலையத்து வஜ பாண்டியன் இறந்து விடுகிறான். அதன் பிறகு இவளுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. அதாவது மதுரையின் அரசியாக முடிசூடிக் கொள்கிறாள் அன்னை மீனாட்சி. ஒரு முடிசூடிக் கொண்ட பின்னால் ஒரு அரசன் என்ன செய்ய வேண்டும்? சகல நாடுகளையும் வெல்ல வேண்டும். அண்டை நாடுகளுக்கு ஒரு மிரட்சியாக காணப்பட வேண்டும். அதன்படி முடிசூடு கொண்ட பிறகு அன்னை மீனாட்சி தனது போர் படைகளுடன் பல நாடுகளுக்கும் செல்கிறாள். எல்லோரையும் வெல்கிறாள். எல்லோரையும் வென்று முடித்த பிறகு இந்த உலகமே தனக்கு கீழ் காணப்படுகிறது என்று தோன்றுகிற போது அவள் வெல்ல வேண்டிய இடம் ஒன்றே ஒன்று இருக்கிறது என்று தோன்றுகிறது. அது கைலாய மலை. அந்த கைலாய மலைக்கும் போர் தொடுத்து செல்கிறாளாம்.
அந்த கையிலையிலே விளங்கக்கூடிய தேவகணங்கள் அத்தனை பேரும் இறைவனுக்கு தெரிவிக்கிறார்கள். இறைவன் வருகிறார், மீனாட்சியை காண்கிறார். அவளது 3வது மார்பகம் மறைகிறது. அப்போதுதான் தெரிகிறது தான் இறை அவதாரம். இந்த இறைவனை மணந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இத்தனை புராண நிகழ்வுகளும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை மீனாட்சி உணர்ந்து கொள்கிறாள். வாளை எடுத்து ஓங்கியவள் ஈசனின் திருமுகத்தை கண்டதும் தனக்கானவர் இவர் என்று உணர்ந்த பிறகு அந்த வாளானது கை நழுவி கீழே விழுகிறது. இவரே தன்னை மணந்து கொள்ளப் போகிறவர் என்று தெரிந்ததும் அன்னை மீனாட்சியின் முகத்திலே ஒரு வெட்கமானது காணப்படுகிறது. அதன் பிறகு தன்னை மணந்து கொள்ளப் போகும் நாள் எந்நாளோ என்று மீனாட்சி கேட்கின்ற போது உரிய வேளையிலே இந்த தேவகணங்களுடன் பூதகணங்களுடன் நான் மதுரை மாநகருக்கு வருவேன், உன்னை திருக்கல்யாணம் செய்து கொள்வேன் என்று வாக்களித்தார். இதோ இன்றைய தினம் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த திருக்கல்யாண வைபவம்தான் அன்றைய நாளிலே இறைவன் கைலாய மலையில் இருந்து புறப்பட்டு வந்து இந்த திருத்தலத்திலே நடந்தது. அற்புதமான இந்த திருத்தலத்திலே இன்றைய தினம் நடக்கிற இந்த திருக்கல்யாணத்தை காண வேண்டும் என்பதற்காக இங்கே கூடியிருக்கின்ற லட்சக்கணக்கான பக்தர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் முகத்தில் எத்தகைய ஆச்சரியங்கள், எத்தகைய பக்தியின் வெளிப்பாடு! இறைவனுக்கே நடக்கின்ற ஒரு திருக்கல்யாணத்தை நாம் காணப்போகிறோம் என்கிற எண்ணத்திலே வியர்வையை மறந்து, வெயிலை மறந்து, வெக்கையை மறந்து இந்த இறைவனையும் இறைவியையும் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோ அந்த மேடையை பாருங்கள். எப்பேற்பட்ட அற்புதமான மேடை அந்த இறைவன் இறைவி திருக்கல்யாணத்திற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கூடியிருக்கின்ற பக்தர்கள் அத்தனை பேரும் மனதிலே நமச்சிவாய நாமத்தை சொல்லி தற்போது காத்து கொண்டிருக்கிறார்கள். Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.